ஹலோ ட்ரேடர்ஸ். டுடே கோல்டில் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம். அதை லைவ் மார்க்கெட்டில் எடுத்திருந்தோம். இன்றைக்கி என்ன டேட்னு பார்த்துக்கோங்க. ஸ்க்ரீனு ஜூலை 15 மார்னிங் எடுத்திருந்தோம். அதோட ஸ்க்ரீன்ஷாட் வேணால் உங்களுக்கு நான் பிஃபோராக எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் வேணால் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். மார்னிங் ஃபஸ்ட்டு எப்படி இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணணும்னு பார்க்கலாம். மார்க்கெட் ஃபஸ்ட்டு ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு இருந்தது. போயிட்டு இருந்த மார்க்கெட்டில் சடனாக அந்த செல்லிங் மொமெண்டம் கொடுத்து பிரேக்கர் ஸ்ட்ரக்சர் கொடுத்து அகைன் மறுபடியும் மார்க்கெட் கீழே விழுந்துட்டு இருந்துச்சு. மார்க்கெட் அகைன் பை சைடில் ஒரு பிரேக்கர் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருந்தது. கொடுத்துட்டு இந்த ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது பார்த்தீங்களா, 1 ஹவர் டைம் ஃப்ரேம் பார்த்துக்கோங்க. 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் மார்க்கெட் இங்கே வந்து மூவ் ஆகிட்டு இருந்தது. நம்ம எப்போவுமே எஃப்இஜியில் வந்து ஆர்டர்ஸ் எடுப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் நானும் இங்கேயும் வந்து ஆர்டர்ஸ் எடுத்தேன். அதுக்கு கன்ஃபர்மேஷனாக 5 மினிட்ஸில் போயிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடக்குதா அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டேன். இந்த ஃபேர் வேல்யூ கேப் ஃபுல் ஆகிட்டு அகைன் வந்து மார்க்கெட் கீழே டவுனில் மூவ் ஆகும் போதில் நான் என்னோடய என்ட்ரியை எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். என்ட்ரியை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸை இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபேர் வேல்யூ கேப்போட இந்த விக்கோட ஹையிலேயே வச்சுட்டேன். கொஞ்சம் தூரமே வச்சுட்டேன். ஏன் அப்படின்னா ஸ்ப்ரெட் லெவலில் ஸ்டாப் அடிச்சிடக்கூடாது அப்படின்னு வச்சுட்டு என்னோடய டார்கெட் வந்து இந்த ஆர்டர் பிளாக்கில் வச்சுருந்தேன். ஓபின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இது ஒரு ஆர்டர் பிளாக்கு. எனக்கு 1:2 போதும் அப்படின்னு நான் வந்து மார்க் பண்ணி இங்கே வச்சுருந்தேன். ஆனால் மார்க்கெட் கரெக்டாக ஃபேர் வேல்யூ கேப்பில் மிட்டிகேட் ஆகிட்டு சடன் ஃபால் டைரெக்டாக வந்து நம்ம ஆர்டர் பிளாக்கையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் அகைன் இங்கே கீழே உள்ள லிக்விடிட்டிஸ் இருக்கும் பார்த்தீங்களா, இதுக்கு பேர் இன்டியூஸ்மெண்ட்டு. இந்த லிக்விடிட்டியும் கலெக்ட் பண்ணி கீழே வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் நம்மளுக்கு ஒரு 1:7 ரேஷியோ கொடுத்தது. ஸோ இன்றைக்கி நீங்கள் கோல்டில் செல் எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஒரு 1:7 ரேஷியோவில் 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் எடுத்திருந்தீங்கன்னா ஒரு குட் ப்ராஃபிட் நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்தமாரி லைவ் ட்ரேட்ஸை வந்து நம்ம அப்பப்போ பிரேக் பண்ணுவோம். இந்தமாரி கண்டினியூஸாக இந்த உங்களுக்கு ட்ரேடிங்ஸை பற்றி எதாவது லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பரை ஷேர் பண்ணுறேன். அதுக்கு கிளாஸ்னு லிங்க்னு ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாஸ் லிங்க் ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.